வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்களை வணங்கி இந்த பதிவுக்குள் செல்வோம். வாழ்க வளமுடன். இறைநிலைக்கு பிரம்மன்ற பேரும் உண்டு. பிரம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருகுதல் அப்படின்ற அதுக்கு அர்த்தம் இருக்குன்னு நமக்கு சுவாமிஜி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த இறைநிலையானது தன்னைத்தானே இறுக்கி கொண்டு பரம அணுவாகி அதன் பிறகு அணுக்களாகி தோன்றி இப்பொழுது இந்த பிரபஞ்சமாக மலர்ந்து இருக்கிறதுன்றதை நமக்கு உணர்த்தியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த இறைநிலை ஒவ்வொன்றாக தன்மாற்றம் பெற்று இந்த அளவுக்கு மலர்ந்து பிரபஞ்சமாக மலர்ந்திருக்கிறது, பெருகிக்கொண்டே இருக்கிறது. இவ்வாறு பெருகிக்கொண்டே இருக்கக்கூடியது இன்னும் எவ்வளவு பெருகுமா அல்லது அதற்கு ஒரு முடிவும் இருக்கின்றதா அப்படின்றத நமக்கு நம்ம சுவாமிஜி எவ்வளவு எளிமையான முறையில் விளக்கி கூறியிருக்கிறாங்க. பார்க்கலாங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சித்தாந்தத்தில் பிரம்மத்திற்கு இயல்பூக்கம் கூறுதலரும் என குணங்கள் கற்பிக்கப்படுதல் பற்றி இன்னும் சற்று விளக்கம் வேண்டுகிறேன் ஐயாங்கிறான். அதாவது அவர்கள் இந்த உலகம் தோன்றி மனிதன் தோன்றி ஒவ்வொரு இடத்துல துண்டு துண்டாக வாழ்ந்த அனுபவத்துல கண்டபோது அவர்களுக்கு என்னென்ன புரிஞ்சுதோ இந்த இயற்கை பற்றி அந்தந்த காலத்துல அதை சொன்னாங்க, அதை எழுதினாங்க, அதுக்கு தகுந்தவாறு நடந்து கொண்டு வந்தாங்க. அதற்கு பின்னால வந்தவங்க அதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அனுபவத்துல வந்த போது அதை மாற்றியும் சொன்னாங்க, மாற்றியும் எழுதினாங்க. அது மாதிரி எல்லாமே மாறிக்கொண்டே வர்றத போது இந்த மாதிரி கருத்துக்களும் மாறிக்கொண்டுதான் வருது. வாழ்க. இந்த பிரபஞ்சம் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்றதால் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்துள்ளது. தோற்றம் என ஒன்றிருந்தால் ஒடுக்கம் என்ற ஒன்று இருக்குமா? இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு காலத்தில் பிரம்மத்திலிருந்து தோன்றியது போல பிரம்மத்திலேயே ஒடுங்குமா என்பது பற்றி மேலான கருத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த தோற்றம் என்ற போது அது எவர் இன்க்ரீசிங் ப்ராசஸ், எப்பொழுதுமே தன் ஆற்றல் பெருகிக் கொண்டே இருக்கிற போது தோற்றம். அப்படி தோன்றி தள்ளு சக்தி அதிகரித்ததுன்னு வச்சுக்கோங்க. தள்ளு சக்தி அதிகரித்து இப்போ அதுதான் பிரபஞ்சமாக மலர்ந்து விட்டது. அதன் பிறகு ஒவ்வொரு அணு அந்த சுழல் வேகம் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. குறைந்து நின்று போனா, அணு நின்று போனா என்ன ஆகும்? வெளியாகும். அப்படி ஒரு காலம் வர்ற போது இப்ப நாம மத்திய காலத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. எப்போ ஆரம்பிச்சதோ தெரியாது. ஆனா விஞ்ஞானிகள் சொல்றாங்க இத்தனை கோடி வருஷம் அத்தனை கோடி வருஷம். இந்த வருஷம் என்ற கணக்கு எப்போ வந்ததுன்னு பாருங்க. வருஷம்னா என்ன? பூமி சூரியனை சுத்தி வரக்கூடியது ஒரு வருஷம். அப்ப இது எப்ப ஆரம்பிச்சிருக்கோம்? மனித கலாச்சாரத்துல ஒரு காலம் வந்த பிறகுதான் இந்த கணக்கு வந்தது. அதுக்கு முன்ன பூமியே இல்லை. அப்ப காலம் என்ன? அது வருஷம் என்ன? பல அண்டங்கள் தோன்றி பூமியினுடைய இதை பார்த்தோம்னா ரொம்ப கடைசியா லேட்டஸ்ட் குழந்தை அது. அப்ப அதுக்கு முன்ன எந்த ஒரு இயக்கத்தை வச்சு ஒரு வித்தியாசம் தானே காலம். காலம் கணக்கீடு. இப்ப நாம காலத்தை எப்படி கணக்கிடுறோம்? ஒரு நாளை பூமி சுத்தக்கூடிய ஒரு நாளாக்கி அந்த நாளை 24 ஆக்கி மணியாக்கி மணிய 64 ஆக்கி இப்படி வச்சிருக்கோம் காலம். அத இப்போ இந்த காலம் பூமியே இல்லைன்னா அதனுடைய காலநிலை எப்படி ஒன்று. அதே போல இன்னைக்கு உலகம் இருக்கக்கூடிய பருமன் இருக்குது 25,000 மைல். அதேதான் எப்போ இருந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் பெருகிக்கொண்டே இருக்கிற போது இன்றைய வளர்ச்சியில 25,000 மைல் இருக்குது. இது ஒரு 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னதாக இது எவ்வளவு இருக்கும்? 25,000க்கு 15,000 கூட இருந்திருக்கும். அப்ப காலத்தினுடைய நீளம் என்ன? அப்ப ஒரு நாளினுடைய நீளம் என்ன? இதெல்லாம் வேறுபடும்.
இதெல்லாம் சாதாரண வார்த்தை விளையாட்டுக்கு ஒன்னா வச்சுக்கலாம். ஆராய்ச்சிக்கும் அது நிரந்தரமான கருத்து ஒன்றிலிருந்து ஒன்றை உணர்றதுக்கும் உதவாது. அதே போல மனதின் இயக்கத்தில் பிரபஞ்சத்தை பஞ்சதன் மாத்திரைகளாக அறிகிறோம். மனம் பிரம்மத்தில் ஒடுங்கி நிற்கும் போது பிரபஞ்சமும் ஒடுங்கி, பின் மனம் இயக்கத்திற்கு வரும்போது பிரபஞ்சமும் அறிவுக்கு தோற்றமாக முகிழ்கிறது என்பது சரியா? ஆமா, மனம் இருந்தாதான் பிரபஞ்சம். மனம் உள்ளவங்களுக்கு மாத்திரம்தான் பிரபஞ்சம். வாழ்க வளமுடன். சுத்தவெளிதான் எல்லாவற்றையும். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.